ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம், காரக்குழம்பு. அது பிடிக்கரணையை வச்சு. பிடிக்கரணை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க நான் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப இது மருத்துவ குணம் அதிகமாக உள்ளது. இது எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான். நான் ஒரு 1/2 கிலோ பிடிக்கரணை தான் எடுத்திருக்கேன். இது சேப்பங்கிழங்கோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வேக வைக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேகும். இதை நம்ம வேக வச்சுட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி குழம்புல போடுறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு. ஒரு 3 நார்மல் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த கிழங்கு எல்லாமே இந்த சைஸ்க்கு கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்தாச்சு. ஒரு லெமன் சைஸுக்கு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன். இது நம்ம ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இன்னொன்று, இந்த குழம்பு நீங்கள் மார்னிங் வச்சுட்டு மதியம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த காயோட டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ கடாய் வச்சுட்டு குழம்பு தாளிச்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நம்ம கூடவே ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நான் ஒரு 100 கிராமுக்கு மேலே தான் ஊற்றியிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போடுறேன். இது குழம்பு நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு, கருக வேண்டாம், நல்லா சாஃப்டாக அந்த நெத்தாக இல்லாமல் சாஃப்டாக நல்லா வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். குழம்பு வைக்கிறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். வெங்காயம் வதங்காமல் தக்காளி போடக்கூடாது. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு வதக்கி விட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி வேலை சீக்கிரமாக ஆகும். அது மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பாதிக்கு பாதி நல்லா வதங்கியிருக்கு. இன்னமும் இதுக்கு ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்க தான் நம்மளுக்கு தக்காளி தொக்காகட்டும் குழம்பாகட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம எப்படி போட்டிருந்தோம், இப்போ நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரியணும். இப்போது நான் மிளகாத்தூளை இதுலேயே போட்டுடுறேன். நான் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் பார்த்துட்டு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மிளகாத்தூளை போட்டு நம்ம இதிலேயே வதக்கும் போது குழம்பு வாசனையாக மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கழுங்கும் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டு புளி கரைச்சலை ஊற்றி கொதிக்க விட போகிறோம். நீங்கள் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் கல்லுப்பு தான் போடுறேன். புளி கரைசலை எல்லாம் ஊற்றிடலாம். நான் கருப்பு புளி தான் எடுத்திருக்கேன். நான் அதிகமாக கருப்பு புளி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஒரு மீடியம் புளி யூஸ் பண்ணிங்கன்னா குழம்பு கொஞ்சம் மிளகாத்தூளோட அந்த கலர் தெரியும். இதில் கருப்பு புளின்றதுனால கலர் இப்படி தான் டார்க்காக இருக்கும். நான் காரம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு தட்டு போட்டு மூடி வச்சு கொதி வரட்டும். இப்போது இடையில கொதிக்கும் போது நான் கொஞ்சம் பூண்டு மட்டும் தட்டி போட்டுக்கிறேன். இது குழம்போட ஃப்ளேவரை இன்னும் சூப்பராக கொடுக்கும். இது நீங்கள் மீன் குழம்பாகட்டும், காரக்குழம்பாகட்டும், புளி குழம்பாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இடையில கொதிக்கும் போது இடையில பூண்டு போட்டிங்கன்னா வாசனை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிடிக்கரணை குழம்பு நல்லா கமன்னு சூப்பராக ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.